ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்எல்டி கேமிங் ஜோன் அப்படின்னு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நம்ம சோலோ லெவலிங் அரேஸோட கேம் பிளே வீடியோலாம் போட்டுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவார். ஸோ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்கும். பார்த்துட்டு அவர் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் அவர் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ஸோ ஒரு சேனலை செக் பண்ணிட்டு மறக்காமல் அவர் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கோடு வந்து கொடுத்துருக்காங்க டெவலப்பர்ஸ் நோட்டில் டேவ் நோட் எவோல் 24 சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா லக்கி க்ளோவர் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10, ஷேடோஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்துருக்காங்க, ப்ளஸ் ஷேடோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 வந்துருக்காங்க. இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே வந்து ரீடிங் வந்து பண்ணிடுங்க. அதுக்கு மேலே அந்த கோர்ஸ் வந்து எக்ஸ்பயர் நினைக்கிறேன். நான் கூட எசன்ஸு இல்லை கஸ்டமர் டிக்கெட் அந்த மாதிரி தருவான்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா பேசினாரிங்க. நம்ம காலி பார்த்தீங்கன்னா செக்கின் ஈவெண்ட்டில் வந்து எசன்ஸ் ஸ்டோனும் அப்புறம் கஸ்டமர் டிக்கெட் வந்து தரனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தரலவங்க. ஸோ இது மட்டும் ரீடிங் வந்து பண்ணிட்டு நமக்கு வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் அது வந்து எப்படி ரீடிங் பண்ணணும் தெரியலனா நேராக பார்த்தீங்கன்னா மெனுக்கு வந்து வந்துருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் வந்து அக்கௌண்ட் வந்துருங்க. அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீடிங் கோடு இருக்கும். வீடியோவில் காமிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கோட்ஸ் வந்து ரீடிங் வந்து பண்ணிடலாம். ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும். இது நீங்கள் வந்து கிளைம் வந்து பண்ணிடலாம். ஓகே, ஸோ கிளைம் பண்ணிட்டு இந்த லக்கி க்ளோவர் பெட்டி இருக்குதா, ஸோ ஓப்பன் பண்ணி வைப்பா லக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி ஒன்றுனா ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே டெவலப்மெண்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஈவெண்ட் பெட்டியோட இந்த ஈவெண்ட் பெட்டியில் ட்ராப் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலவே அது வந்து பார்த்தோன்னா சுத்தமாக 5 பைசாக்கு வந்து ஒருத்து கிடையாது. ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நல்ல ஈவெண்ட்டு நல்ல பேக்கேஜஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கொண்டு வரலாம். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இது பண்ணால் யூஸ் தான். ஓகே, ஸோ ஒரு 5 வெப்பன் கஸ்டம் டிக்கெட் போய் வெப்பன் கஸ்டம் தந்துருக்கானுங்களே, கையே சும்மா இருக்காது. இல்லை கரெக்டாக தந்துருக்கானுங்க. சரி, ஒரு 10 ஒரு சிங்கிள் மல்ட்டி வந்து போட்டு விட வெப்பன் பேனரில். கிராஃபிக் செட்டிங் சைடில் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்டாம்ப் ரிங்கர் A1 போட்டால் போதுன்னுருக்கிறேன். ஸோ கொடுத்துருங்க. ஓகே, இல்லை நஹி பேட்டா ஒன்றுமே தர மாட்டேறாங்க. என் வாழ்க்கையிலே எதிரிங்க பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரசில் புதுசாக ஒரு வெப்பனை வந்து எடுக்க ட்ரை பண்ணுவேன். அப்போ அந்த வெப்பனை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட தந்துட மாட்டாங்க நெட் மார்பிள். ஆனால் இருந்தாலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கஸ்டம் டிக்கெட் வந்து யூஸ் பண்ணி இல்லை கஸ்டம் டிக்கெட் யூஸ் பண்ணி அந்த புது வெப்பன் எடுக்க ட்ரை பண்ணுவேன். அது ஏதோ ஒரு பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. அதை வேறு மாற்றணும். ஓகே, ஸோலாம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மறக்காமல் கோடை வந்து பார்த்தா ரீடிங் வந்து பண்ணி விட்ருங்க. நம்ம ஃப்ரெண்டு சேனலில் பார்த்தா செக் வந்து பண்ணி பார்த்துட்டு அவர் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.